வணக்கம். இன்று நவம்பர் 18, 2025. முக்கிய செய்திகள். சவுதி அரேபியாவில் மெக்காவில் இருந்து மதீனா நோக்கி சென்ற உம்ரா புனித பயணிகள் பேருந்து டீசல் டேங்கர் லாரியுடன் மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உடல் கருகி உயிரிழந்த கோர சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். சம்பவத்தின் மைய கருத்து: சவுதி அரேபியாவில் மெக்கா மற்றும் மதீனாவுக்கு இடையே உம்ரா புனித பயணத்தை மேற்கொண்ட இந்திய யாத்ரீகர்கள் சென்ற பேருந்து டீசல் டேங்கர் லாரி மீது மோதி தீப்பிடித்த விபத்தில் குறைந்தது 45 இந்திய பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விபத்து நடந்த இடம் மற்றும் நேரம்: சவுதி அரேபியாவில் மதீனாவுக்கு சுமார் 25 கிலோமீட்டர் முன்னதாக இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை 1:30 மணி அளவில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தின் தன்மை: மெக்காவில் இருந்து மதீனா நோக்கி சென்ற பேருந்து எதிரே வந்த டீசல் டேங்கர் லாரி மீது பயங்கரமாக மோதியதில் பேருந்து உடனடியாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. பெரும்பாலான பயணிகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் வெளியேற முடியாமல் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் விவரம்: பலியானவர்களில் பெரும்பாலானோர் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்று முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 18 பெண்கள், 10 சிறுவர்கள், 17 ஆண்கள் அடங்குவர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிர் தப்பியவர்: பேருந்தில் பயணித்த 46 பேரில் அப்துல் ஷோயப் என்ற ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதாக ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். மீட்பு பணிகள்: விபத்து நடந்த இடத்தில் சவுதி அரேபியாவின் அவசர மீட்பு குழுவினர் உடனடியாக விரைந்து சென்று முழு வீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து முற்றிலும் எரிந்து நாசமானதால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்திய தூதரகத்தின் தலையீடு: ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகமும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் குடும்பத்தினருக்கு உதவ ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் 24x7 கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. உதவிக்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் 8002440003. உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கும் காயமடைந்தவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா அரசின் நடவடிக்கை: தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளனர். விபத்து குறித்து விவரங்கள் மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க ஹைதராபாத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. உதவி எண்கள் 7997959754 மற்றும் 9912919545. பிரதமர் நரேந்திர மோடி: மெதினா விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்புக்குரியவர்களை,
இழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இந்திய தூதரகங்கள் அனைத்து உதவிகளையும் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த துயர சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதர தலைவர்கள் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஹைதராபாத் எம்பி அசாதுதீன் ஓவைசி மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் இந்த கோர விபத்து குறித்து தங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் வேதனையும் வெளிப்படுத்தியுள்ளனர். உம்ரா பயணம். உம்ரா என்பது இஸ்லாமியர்களின் புனித யாத்திரைகளில் ஒன்றாகும். ஹஜ் யாத்திரையை போலன்றி இதை ஆண்டின் எந்த நேரத்திலும் மேற்கொள்ளலாம். பலியான இந்திய யாத்ரீகர்கள் உம்ரா புனித பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். விபத்துக்கான காரணம்: விபத்துக்குள்ளான பேருந்து டீசல் டேங்கர் லாரி மீது மோதியதாலேயே உடனடியாக தீப்பிடித்து இந்த மோசமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நடந்தபோது பயணிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது மீட்பு நடவடிக்கைகளை மிகவும் கடினமாக்கியது. தொடரும் சோகம். சவுதி அரேபியாவில் ஹஜ் மற்றும் உம்ரா பயணங்களின் போது சாலை விபத்துகள் மற்றும் தீ விபத்துகள் போன்ற துயர சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருவது பயணிகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் அதிகாரபூர்வ தகவல்கள் வெளியானதும் அது குறித்து உடனடியாக தெரிவிப்போம். இந்த விபத்து குறித்த செய்திகள் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை தொடர்ந்து காணுங்கள். நன்றி.